காசா மீது இஸ்ரேல் கொடூரமான மனித தன்மையற்ற பல்வேறு தாக்குதல்களை முன்னெடுத்து வரக்கூடிய இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் பல விஷயங்களுக்கு கையேந்தி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம தொடர்ந்து செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். இது காசாவுடைய கடைசி அத்தியாயமா? இதே நிலை நீடித்தா காசாவுடைய கடைசி அத்தியாயம் இதுதானா என்ற கேள்வி முன்வைக்கப்படுது. காசா மீது இஸ்ரேல் இது மாதிரியான கொடூர தாக்குதல் முன்னெடுக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அடிப்படையில் மக்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலுமே கூட இந்த தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்ன சார்? இந்த உலகத்தை பொறுத்தவரையில் உலகத்தை இயக்குகிற சக்தி எது அல்லது உலக பொருளாதாரத்தை இயக்குவது எதுன்னு கேட்டிங்கன்னா அது எரிசக்தி தான். எரிசக்தியில் முதன்மையானது பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய வளம் தான். இன்றைக்கு உலகை பொருளாதாரத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான எரிசக்தி பெட்ரோலிய வளம். பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு தொடங்கி இந்த பெட்ரோலிய வளம் தான். இந்த பெட்ரோலிய வளம் தான் இந்த மேற்காசியாவிற்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் வட ஆப்பிரிக்காவுக்கும் சாதகமாகவும் பாதகமாகவும் மாறி இருக்கிறது. சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ஒரு சொர்க்க பூமி போல கொளிக்கிறது என்றால் அதற்கு காரணம் பெட்ரோல் வளம் தான். அதே நேரத்தில் ஈரான், ஈராக்கு, ஏமன் இது போன்ற நாடுகள் நரகத்தில் உழல்வது போன்ற நிலைக்கு செல்கிறார்கள். அதற்கு காரணமும் பெட்ரோலிய வளம் தான். ஏனெனில் இந்த பெட்ரோலிய வளத்தை வைத்திருக்கிற நாடுகள் அமெரிக்காவோடு இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறார்களா அல்லது எதிரான போக்கை கடைபிடிக்கிறார்களா என்பதை பொறுத்து தான் இந்த நிலை என்பதை நாம் பார்க்கிறோம். ஈராக்கில் இருந்த சதாம் ஹுசேன் அமெரிக்காவை எதிர்த்தார். அமெரிக்க டாலருக்கு பதிலாக மாற்று நாணயத்தை தேடினார். சுதந்திரமாக இந்த பெட்ரோலியத்தை உலக சந்தையில் கொண்டு போய் இருப்பதற்கு அவர் முயற்சி செய்தார். அவருக்கு என்ன கதி நேர்ந்தது என்பதை பார்க்கிறோம். ஈரானும் அதே போல தான். ஈரானை அமெரிக்கா என்ன நிலை வைத்திருக்கிறது என்பதை பார்க்க இது போல அந்த நாடுகள். ஆனால் அமெரிக்காவோடு இணக்கமான போக்கை கையாளுகிற நாடுகளினுடைய நிலை வேறாக இருக்கிறது. இப்படி நாம் அதை பிரித்துத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த இஸ்ரேல் என்கிற தேசம் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தேசம். நம்ம இந்த திரைப்படங்களில் வரக்கூடிய நகைச்சுவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிணத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு தேசத்தை காணோம் என்று அந்த மக்கள் ஒரு பெருங்குரல் எடுத்து அழுகிறார்களே, பெரும் ஓலத்துடன், மரண ஓலத்துடன் கொன்று குவிக்கப்படுகிறார்களே, ஒரு தேசமே திருடப்பட்ட கதை தான் அந்த பாலஸ்தீனத்தினுடைய கதை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் என்கிற நாடு அந்த நாட்டினுடைய வரையறுக்கப்பட்ட எல்லைகளோடு அது நின்றுவிடவில்லை. பாலஸ்தீனர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த பகுதிகளையும் அவர்கள் பறித்து கொண்டு விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இதற்கு முழு மூச்சாக முன்னர் அந்த பிரிட்டன் ஏகாதிபத்தியம் இஸ்ரேலை ஆதரித்தது என்றால், அந்த பிரிட்டன் சாம்ராஜ்யத்திற்கு பிறகு பெரும் உலகினுடைய ஏகாதிபத்தியமாக உருவெடுத்திருக்கக்கூடிய அமெரிக்கா இன்று இஸ்ரேலை ஆதரிக்கிறது. இஸ்ரேலுக்கு தேவையான நிதி உதவிகள், ஆயுத உதவிகள் அனைத்தையும் கொடுத்து சர்வதேச அமைப்புகளினுடைய எந்த கண்டனத்திற்கும் இலக்காகி விடாமல், எந்த தண்டனைக்கும் இலக்காக்கி விடாமல் அவர்களை ஃபயர் வால் போல பாதுகாத்து கொண்டிருப்பது அமெரிக்கா தான். அமெரிக்காவினுடைய முழு துணிச்சல் பெற்று, அமெரிக்காவினுடைய முழு ஆதரவை பெற்று, அமெரிக்காவினுடைய பின்னணியிலிருந்து இயக்கப்பட்டு தான் இஸ்ரேல் இந்த உலகின் கண்முன் இவ்வளவு கொடூரங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த புவிசார் அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று சொல்கிறேன், அதுதான் அதில் மிக முக்கியமானது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த மத்திய கிழக்கு, மேற்காசியா, வட ஆப்பிரிக்கா இந்த பகுதி என்பது பெரும் எண்ணெய் வளம் கொண்ட பகுதி. இந்த பகுதியை யார் கட்டுப்படுத்துவது என்பதில் தான் ஒரு உலகினுடைய மேலாண்மை நிலை என்பது இருக்கிறது. அமெரிக்கா இந்த பகுதிகளை ஏற்கனவே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் எதுவும் அந்த அமெரிக்காவினுடைய பிடியிலிருந்து சென்றுவிடக்கூடாது என்பதற்காக எல்லா விதமான புவிசார் அரசியல்களையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆப்கன் மீது படையெடுத்து அந்த ஆப்கானை சீரழித்து ஒன்றுமில்லாத தேசமாக
தேசமாக அவர்கள் நடுவீதியில் விட்டு சென்றார்களே, அதற்கும் காரணம் இந்த புவிசார் அரசியல் தான். சதாம் ஹுசேனை அவர்கள் கொன்றொழித்தார்கள் என்றால் அதற்கும் காரணம் அந்த புவிசார் அரசியல் தான். லிபியாவில் மும்மர் கடாஃபியை கொன்றொழித்தார்கள் என்றால் அதற்கும் காரணம் இந்த புவிசார் அரசியல் தான். அதற்கு பின்னால் இருப்பது இந்த எண்ணெய் வளம் என்கிற அந்த ரகசியம் தான். அப்போ இந்த மத்திய கிழக்கு, வட ஆப்பிரிக்கா, மேற்காசியா இந்த பகுதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வலுவான அடியால் தங்களுக்கு தேவை என்று அமெரிக்கா கருதுவதன் காரணமாகத்தான் இந்த இஸ்ரேல் என்கிற நாடை ஊக்குவித்து அவர்களை இந்த சர்வதேச பிடியிலிருந்து காப்பாற்றி ஒரு போக்கிரி நாடாக அவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமானது இந்த எண்ணெய் வளம். எண்ணெய் வளம் சார்ந்த நாடுகளை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அமெரிக்கா கருதுகிற அந்த போக்கு, அதிலிருந்து அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த புவிசார் அரசியலுக்கு இலக்காகத்தான் இந்த பாலஸ்தீன மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதன் பிறகு அவர் என்ன சொன்னார் என்பதை நாம் பார்த்தோம். இந்த காசா பகுதி எங்களிடம் கொடுத்து விடுங்கள், அவர்கள் நாங்கள் வளம் கொளிக்கின்ற ஒரு பகுதியாக மாற்றுகிறோம் என்று அவர் ஒரு ஏஐ வீடியோ கூட வெளியிட்டார் என்பதை பார்க்கிறோம். அந்த ஏஐ வீடியோவில் ட்ரம்ப்பும் அவர் நேத்தன்யாகு உட்கார்ந்து கடற்கரையில் பர்கர் சாப்பிட்றது, எலான் மஸ்க் பர்கர் சாப்பிடுவது போல என்கிற வீடியோவை வெளியிட்டார்கள். அங்கு ஒரு இனம் 2000 ஆண்டுகளுக்கு மேக தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, அவர்களுக்கு ஒரு நிலம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு மொழி இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இப்படி மொழி, நிலம், பண்பாடு, வரலாறு கொண்டு 2000 ஆண்டு வரலாற்று தொடர்ச்சி கொண்ட மக்களை துடைத்து அழித்து விட்டு அப்படி என்ன வளம் கொளிக்க போகிற பகுதியாக அவர்கள் மாற்றப் போகிறார்கள் என்ற கேள்விக்கு பின்னால் மறைந்திருப்பது இந்த புவிசார் அரசியல்ங்கிறத நம்ம பார்க்கணும். சார், இந்த புவிசார் அரசியல் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா பெஞ்சமின் நேத்தன்யாகு பல விஷயங்களை சொல்லியிருந்தார். நாங்கள் காசாவை முற்றாக கைப்பற்றும் வரை இந்த போராட்டம் ஓயாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அப்போ உலக நாடுகள் இதுக்கு பல்வேறு கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க, பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அப்படிங்கிற அழுத்தங்களை கொடுக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, எந்த ஒரு நாட்டுடைய அழுத்தமும் எங்களை கட்டுப்படுத்தாது, நாங்கள் நினைக்கிறத செஞ்சுதான் தீருவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு சர்வாதிகார போக்கை தான் அவர் கையில் எடுக்கிறாரோ, வடகொரியா மாதிரியும் மற்ற நாடுகளை மாதிரியும் ஒரு சர்வாதிகார போக்கு, தனக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரோ. ஒரு சர்வாதிகார போக்கு, சர்வதேச போக்கிரித்தனம், இதைத்தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க. நீங்க வடகொரியாவெல்லாம் சொல்ல முடியாது. வடகொரியா இது போன்ற எந்த மக்களையும் அவர்கள் அழித்தொழிக்கவில்லை. இப்படி ஒப்பிடவே நீங்க முடியாது. இப்படி ஒரு தீமையை, இப்படி ஒரு கொடூரத்தை, இப்படி ஒரு படுகொலையை, இப்படி ஒரு ஈவிரக்கமற்ற தன்மையுடன் தாக்குதலை நிகழ்த்துகிற நாடு உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு தான் நீங்க சொன்ன. அதைத்தான் நீங்க கண் முன்னாடி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்ப சர்வாதிகாரம், சர்வதேச போக்கிரித்தனம், இது ரெண்டுமே இஸ்ரேலினுடைய தன்மையாக இருக்கிறது. இதற்கு இந்த சர்வதேச அரசியல், புவிசார் அரசியல் என்பதை தாண்டி இஸ்ரேலுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா பெஞ்சமின் நேத்தன்யாகு இஸ்ரேலுக்குள்ள இந்த போர் தொடங்குவதற்கு முன்னர் அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் புகுந்து 1200 இஸ்ரேலியர்களை கொள்வதற்கு முதல் நாள் முறை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கு பெஞ்சமின் நேத்தன்யாகு முற்றாக மக்கள் செல்வாக்கை இழந்து அந்த மக்களால் துரத்தப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார் அவர். அது மட்டும் இல்லாமல் அவர் மீது பல்வேறு ஊழல் வழக்குகள் இருக்கின்றன. மக்கள் மீது கடுமையான கெட்ட பேர், ஊழல் வழக்குகள். அது தவிர அங்கு யூதர்கள் எல்லோரையுமே நாம் ஒரே படித்தரத்தில் வைத்து அவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. பெஞ்சமின் நேத்தன்யாகுக்கு எதிராக போராடுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த இஸ்ரேலினுடைய படுகொலையை கண்டித்து போராடுகிற யூதர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் பல பகுதியில் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த பெஞ்சமின் நேத்தன்யாகு இந்த யூதர்கள் மத்தியில் தான் இழந்த செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தொடர்ந்து தானே ஆட்சி பொறுப்பில் இருப்பதற்காகவும் இந்த ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் அந்த உள்நாட்டு அரசியல் சார்ந்துதான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர விடாமல் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா இப்போ 1200 பேரை கொண்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 256 பேரை அவர்கள் கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள். இதன் பிறகு மக்கள் முகத்தில் எப்படி முழிக்கிறது என்கிற ஒரு நிலை ஏற்பட்ட போது தான் அவர் என்ன பண்றாருன்னா அந்த தாக்குதலை தொடங்குகிறார். அதுவரை அதை யாரும் குறை சொல்லவில்லை. அவர்கள் தாக்குதலை தொடங்குகிற இருதரப்பும் சண்டை போடுகிறார்கள். சண்டை நிறுத்தம் என்று வந்ததன் பிறகு, ஜனவரியில் சண்டை நிறுத்தம் வந்ததன் பிறகு இந்த சண்டை நிறுத்தத்தை முறித்து கொண்டு இப்படி அப்பாவி மக்கள் மீது அவர்கள் குண்டு போட்டு கொண்டொழிப்பது தான் இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பாலஸ்தீனம் என்கிற ஒரு நிலப்பரப்பை இந்த புவிப்பரப்பிலிருந்து துடைத்து அகற்றிவிட வேண்டும் என்று அந்த ஜியோனிச செயல் திட்டத்தை செயல்படுத்த இஸ்ரேல் முனைகிறது. ஒன்று. இரண்டாவதாக சர்வதேச புவிசார் அரசியல் காரணமாக அமெரிக்கா இந்த இஸ்ரேலை ஊக்குவிக்கிறது, அவர்களை கட்டுப்படுத்த மறுக்கிறார்கள் என்பது 2. மூன்றாவதாக அங்கு இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் குளிக்கக்கூடிய அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு இணக்கமான போக்கை கையாண்டு அதை கண்மூடி மௌனமாக வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பது 3வது. 4வதாக இஸ்ரேலினுடைய உள்நாட்டு அரசியல் காரணமாக தன் இழந்த செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆட்சி பொறுப்பில் தொடர்வதற்காக அந்த அதிகார வெறியுடன் கூட இந்த பெஞ்சமின் நேத்தன்யாகு தலைமையிலான அரசு இந்த பாலஸ்தீனர்களை கொன்று குவிக்கிறது என்பதைத்தான் பார்க்கிறோம். நாம் இப்பொழுது இந்த 4 தரப்பில்
தரப்பிடமும் எந்த கேள்விகளும் இல்லை. நாம் கேட்பது இந்த 5வது தரப்பிடம் தான். இந்த உலகமே இதை கைகட்டி கண்மூடி வேடிக்கை பார்க்க போகிறதா என்பதுதான். ஆனால் நம்ம அப்படி உலகமே கைகட்டி கண்மூடி வேடிக்கை பார்க்கிறது என்று சொல்லிவிட முடியாது. பல பகுதிகளில் போராட்டங்கள் நடக்கின்றன. பல்வேறு மாணவர் அமைப்புகள் போராடுகின்றன. அமெரிக்காவினுடைய பல்வேறு பல்கலைக்கழகங்களில் போராட்டங்கள் நடைபெறுகின்றன இந்த இஸ்ரேலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று. இனியாவது இந்த அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகம் என்பது குறைந்தபட்ச மனச்சாட்சியோடு செயல்பட்டார்கள் என்றால் அங்கு இருக்கக்கூடிய அந்த 45 லட்சம் பாலஸ்தீன அரபுகளை பாதுகாப்பதற்கான வழி ஏற்படும் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். காசா மீது மனித தன்மையற்ற கொடூர தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் காசா மக்கள் பல்வேறு விஷயங்களுக்காக கையேந்தி இருக்கிறார்கள். அவர்கள் கஷ்டப்படக்கூடிய காட்சிகளை நாம நேரலையில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில மக்கள் காசா மீண்டு வருமா அப்படிங்கிற கேள்வியும், இதுதான் காசாவுடைய கடைசி அத்தியாயமா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில காசா மீண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும்.